வெல்கம் டு ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் ரொம்ப ஈஸியாக மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேன் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சோம்பு, பட்டை ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. இதோட தக்காளி ஒரு 2 தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். இதோட ஒரு அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதை அப்படியே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். மட்டன் கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா சோம்பு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால இப்போ ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு புதினா நல்லா வதங்கட்டும். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், இதோட ஒரு அரை கிலோ கறி சேர்த்துக்கோங்க. கறியை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கறியெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதோட நீங்க வேணா கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்ப அப்படியே குக்கர் மூடி போட்டு கரெக்டா 6 விசில் விடுங்க, கரெக்டா இருக்கும். குக்கரை ஓபன் பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க. மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சாதம் இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.